சேரா ஒளியினில் வாசம் செய்திடும். என்ன ஆள் வந்து தெரியா கூட நீ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க சார்? இப்போதான் வாங்கிட்டு வந்தேன், அதான் எப்படி பாட்டு ஓடுதுன்னு பார்க்குறேன். சினிமா சாங்லாம் தூக்கிட்டேன். அது ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கே எல்லாத்தையும் தூக்கிட்டு ஜீசஸ் சாங் ஏற்ற ஆரம்பிச்சா. இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏய், யாரே வராங்க, எழுந்துடுறா. ஏமா என்னாச்சு? என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குப்பா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னாங்கப்பா, அதை கேள்விப்பட்டு நாங்கள் வந்தோம். பயப்படாத, ஒன்றும் இல்லை. நீ விரட்ட ஆண்டவரே உனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, உன்னால முடியும். ஏய் நீ வேற, நான் எப்படா? நானே இப்போதான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், என்ன போய் விரட்ட சொல்கிறேன்? ஏய் அப்படிலாம் இல்லைடா. ஏய், சுயநிதியில் உள்ளவங்க தான்டா பயப்படணும். நீ தேவநீதிக்குள்ளே இருக்க, அதனால பயப்பட தேவையில்லை. நீ கமாண்ட் மட்டும் பண்ணு, ஓகேவா? சரி எதுவும் இங்கே பேச வேணாம், வாங்க உள்ளே போய் பேசலாம். செய்யுங்கப்பா. நீ நீதிமானா இருக்கிற, ஓகேவா? நீ கமாண்ட் மட்டும் பண்ணு, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினா அதுவே ஓடிடும். பயப்படாதா, இயேசுவின் நாமத்தை மட்டும் நீ பயன்படுத்த போதும், ஓகேவா? ஒண்ணு இல்ல கமெண்ட் பண்ணு, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி. பயப்படாத, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. உனக்கு ஆண்டவரே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. இயேசுவின் நாமத்தால் போ பிசாசே, இது மட்டும் சொல்லு போதும். பிசாசே, இயேசுவின் நாமத்தினால் போ. இயேசுவின் நாமத்தினால் போ. இயேசுவின் நாமத்தினால் பயப்படாம சொல்லு, ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால் போ. இங்க பாரு, ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. பாத்தியா? அவரோட நாமத்தை பயன்படுத்தும் போது எல்லாமே என்ன செய்யும்? விடுதலை ஆகும். ஆமாடா. ஒண்ணு இல்ல பயப்படாதீங்க. ஆண்டவர் பயணத்தை சுகத்தை கொடுத்துட்டாரு, புரியுதுங்களா? இனிமேலுக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் வாழ்க்கையில இன்னும் அற்புதமா செய்வார். தண்ணி இருந்தா வச்சு விடுங்க. ஏசப்பா, மகனை ஆசீர்வதிங்க. நீங்களே மகனோடு குருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தம்பி எழுந்துரு. எப்படி என்னால முடிஞ்சது? உன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த வார்த்தைக்கு பிசாசு கீழ்ப்படியும். இன்னும் இதுல மேலானதாய் காண்பாய், புரிஞ்சுதா? சரிடா, இனிமே வேதத்தை குறித்து நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்டா, நல்லா கத்துக்கணும்டா. சரி, ஓகே. எனக்கு வேற டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்கள் உனக்கு சொல்லி தரேன். வேதத்தை இன்னும் நிறைய எனக்கு சொல்லி கொடு. ஓகேடா. பேய் பிடிச்சிருந்துச்சு, அப்படியா? தீர்த்து பையன்கிட்ட அடிச்சுட்டு போனேன். ஆச்சரியமா இப்பதான் ரட்சிக்கப்பட்ட பையன். பேய் ஓட்டி என் பையனுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. அப்படியா? பாட்டி என்ன ஜெபம் பண்றீங்களா? நானும் வரேன் ஜெபம் பண்ணா. வாங்கய்யா, நீங்க என்ன ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், வீட்டுல இப்ப பேய் வச்சுட்டாரா? நீங்க இவ்வளவு நாளா விசுவாசியா இருக்கீங்க, நீங்க ஒரு அற்புதமும் செய்யல, ஒரு பேயும் வருத்தீங்க. என்ன காரணம்? பேய் வச்சானா? ஆமா, எல்லாருக்கும் ஒரே விசேஷமா இருக்குது, பேய் வச்சிருக்காரு வீட்டுல அப்படி சொல்லி. இப்ப ரசிக்கப்பட்டவரு. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, உண்மையதான் சொல்றாங்க, இப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இது வரைக்கும் குடிகார பையனா கிடந்தான். அவன் என்னன்னா இன்னைக்கு ஞானஸ்தானத்துக்கு பேர் வச்சான். என்ன பண்றது ஒன்றும் தெரியல. நான் 5 வருஷம் சர்ச்சைக்கு போயிருக்கேன், என்னாலேயே பேரை வரட்ட முடியல. இன்னைக்கு விரட்டுறேன்டா, பேர் வரட்டு வரேன்டா. இருக்கான் பேய் பிடிச்சா ஊரே ரெண்ட் ஆக்கிடுவானே. இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு பேய் விரட்டி நம்ம யாருன்னு காட்டணும். அந்த பீட்டரோட பெரிய ஆளுன்னு நீ காட்டிட வேண்டியதுடா. தைரியத்தை வர வச்சுட்டு தொடுவோம். யாராவன் என்னோட பழகப்பா நடந்தாண்டா எங்க இருக்கிற பேய் விரட்டி இன்னைக்கு நம்ம ஊர்ல பெரிய ஆள் ஆகிட வேண்டியதான். ஏன்டா கூப்பிட்ட? எதுக்குடா என்ன கூப்பிட்ட? அவளும் பேதரும் பிரசங்கித்த இயேசு நாமத்துல பிசாசியா வெளியேறு.
அவளையும் தெரியும், பேதுரையும் தெரியும், உன்னையும் தெரியும். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கங்கிறதும் தெரியும்டா. இயேசு நாமத்துல வெளியேறு, நாமத்துல வெளியேறு, இயேசு நாமத்துல வெளியேறு. சாசே இயேசு. நீ என்னடா என்ன விரட்டுறது? நான் பொண்ணை விரட்டு. என்ன பெய்டா இது? இப்ப இருக்கானா இன்னும் போயிட்டானா என்னன்னு தெரியலையா? அடிச்சு அடிக்க சட்டை எங்க சேர்த்துனே அடிச்சு சொருவிட்டானப்பா. அத்தி இருக்கானா போயிட்டானான்னு தெரியலையா? அடிக்கிறது வேற பதுங்கி ஈர இருக்கானான்னு தெரியலையா? இன்னும் போகலையாடா? நான் அடக்கம் பண்ணாம நான் போக மாட்டேன்டா. வாடா, என் இடத்துக்கு நான் ஆச்சு போறேன். வாடா. என்ன விரட்ட வந்திருக்கிய நீ? வாடா வாடா போடா பழங்கடா. கோட்டை விட்டு தாண்டி வந்த உன் உடம்புல இருந்து ஆவி பிரியறத நீயே பாப்ப. சாமி நான் விட்டுறா, வலிக்கே வரமாட்டேன்டா. இதுதான் உலகம், நீதமும் கலகம். என்னடா இப்படி எப்போது நான் தான் குடிச்சிட்டு இப்படி வந்து விழுந்து கிடப்பேன். இப்ப நீ இப்படி வர கீழே விழுந்துட்டியா? என்னடா சொல்ற? கீழே விழுந்துட்டியா? ஹலோ, தலா ஒரு ஆளை போடணும்.